யூடியூப் மறுநாள் ரமேஷ் பேசுகிறேன். பாருங்கள், நைட்டுக்கு எங்கள் வீட்டில் ரவா இட்லி, அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், வரமிளகாய் தெரியுதா, அப்புறம் கொஞ்சம் கலருக்கு வெறுமனை மிளகாய் பொடி இதுவும் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். வணங்கின அப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். நல்லா இப்போ கொஞ்சம் கடுகு, இதை பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, அதுவும் நல்லா செவக்கணும். செவந்த உடனே எடுத்து சட்னியில் கொட்டிட்டோம்னா சட்னியும் ருசியாக இருக்கும். அது ஒரு தனி மணமாக இருக்கும். நல்லெண்ணெயில் எப்பவுமே சட்னியெல்லாம் தாளித்தோம்னா ரொம்ப ருசியாக இருக்காங்க. பாருங்கள், அவ்வளோதான், உளுந்து செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பாருங்கள், இதில் கொட்டிட்டோம்னா அவ்வளோதான், சட்னி ரெடி. தக்காளி சட்னி ரவா இட்லிக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இப்படி செஞ்சு பாருங்கள்.